அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். எழிலாரும் காவிரி பூம்பட்டினத்துள் இயல்வணிகர் ஏற்பகையார் இருவர் தேட அழலாய பிரான் தூர்த்த மறையோனாகி ஆயிழையை தரவேண்டி அணைய ஐயன் கழலார பணிந்துமனை கற்பின் மேன்மை காதலியை கொடுத்தமர் செய் கருத்தால் வந்த பிழையாரும் சுற்றமெலாம் துணித்து மீள பிஞகனார் அழைத்தருள பெற்றுளாரே என்று திருத்தொண்டர் புராணத்தில் போற்றப்பட்டுள்ள இயற்பகை நாயனார்தான் இன்று நாம் நாயன்மார்கள் வரிசையில் சிந்திக்க இருக்கும் நாயன்மார். இயற்பகை நாயனார் சோழ நாட்டில் காவிரி பூம்பட்டினத்தில் வணிக குலத்தில் பிறந்தார். பெரும் செல்வராக வாழ்ந்தார். சிவனடியார் எவருக்கும் இல்லை என்று சொல்லாது தானம் வழங்குவதை தனது அறமாக கொண்டு வாழ்ந்தவர். மேலும் அவர் பற்றற்ற பரமஞானியாய் இருந்தார். சாதாரணமாய் உலகினர் பற்றுக்கொள்ளும் பாச உணர்ச்சிகளுக்கெல்லாம் பகையானவராய் அவற்றுக்கு அப்பாற்பட்டு பக்குவப்பட்டு இருந்தார். இந்த காரணத்தினால்தான் இல்லையே எண்ணாத இயற்பகைக்கும் அடியேன் என்று திருத்தொண்ட தொகை வர்ணிக்கிறது. இயற்பகையாரின் மனைவியும் அவ்வாறே ஒத்த கருத்துடையவராய் இல்லறத்தை நல்லறமாய் நடத்தி வாழ்ந்து வந்தனர். இயற்பகையாரது பெருமையை உலகுக்கு உணர்த்த சிவபெருமான் திருவிளையாடல் ஒன்றை நிகழ்த்தினார். சிவனடியார் உருவத்தில் இயற்பகையார் இல்லத்துக்கு சிவன் அந்தணராகச் சென்றார். அந்தணரை பணிந்து வரவேற்ற இயற்பகையாரிடம் தனக்கு ஒரு பொருள் வேண்டும் என்றும் இயற்பகையாரால் உறுதியாக அதை நிறைவேற்ற முடியுமென்றால் மட்டுமே அதை குறித்து விளக்குவதாகவும் சிவனடியார் வேடத்தில் வந்த சிவபெருமான் கூறினார். சிவனடியார் வேண்டுவது எதுவாயினும் தருவதாக இயற்பகையார் வாக்களித்தார். சிவனடியார் தனக்கு வேண்டியது இயற்பகையாரின் மனைவியே என்றும் அவரை தன்னுடன் அழைத்துச் செல்லவே தான் வந்ததாகவும் கூறினார். அது கேட்டு சற்றும் மனம் கலங்காத இயற்பகையார் தன்னிடம் இருந்த ஒன்றையே கேட்டதற்காக சிவனடியாருக்கு நன்றி கூறினார். மனைவியை கொடுக்கலாமா, கொடுத்தால் என்ன நேரும் என்ற எண்ணம், அச்சம் இவையெல்லாம் சிறிது கூட நாயனாரின் மனத்தில் தோன்றவில்லை. அந்தணரின் தேவையை கேட்டு மனம் கலங்கிய மனைவியிடம் இயற்பகையார் தன் மனக்கருத்தை கூறினார். அந்த அம்மையாரும் ஒப்புக்கொண்டு சிவனடியாரிடம் சென்று நின்றார். வேறெதுவும் வேண்டுமா என கேட்ட இயற்பகையாரிடம் சிவனடியார் இயற்பகையாரின் மனைவியை தான் அழைத்துச் செல்வதால் சுற்றத்தார் மற்றும் ஊரார் அவர் மீது நிச்சயமாக வெறுப்பு கொள்வர், தங்களை தாக்கவும் நேரிடலாம். எனவே அவர்கள் இந்த ஊர் எல்லையை கடக்கும் வரை காவலாக நாயன்மார் வரவேண்டும் என கேட்டுக்கொண்டார். அதன்படியே தன் மனைவியை சிவனடியாருடன் முன் செல்ல விட்டு காவலாக ஆயுதம் ஏந்தி பின் சென்றார் இயற்பகை நாயனார். இச்செய்தி அறிந்த ஊரார் அச்செயலை கண்டித்து ஆயுதங்களுடன் வழிமறித்தனர். அவர்களுக்கு விளக்க முயன்ற இயற்பகை நாயனார் செயலை அனைவரும் எதிர்த்து சண்டையிடத் தொடங்கினர். வாளை உருவி அவர்கள் அனைவரையும் கொன்று வென்று சிவனடியாரை காத்தார் இயற்பகையார். திருச்சாய்க்காடு என்ற இடத்தை அடைந்ததும் இனி இயற்பகையார் செல்லலாம் என சிவனடியார் கூறினார். அவ்வண்ணமே இயற்பகை நாயனாரும் விலகிச் சென்றார். எத்தயக்கமும் இன்றி மனைவியை தானமளித்து விட்டு செல்லும் இயற்பகையை நோக்கி, இயற்பகை முனிவனே அபயம், இவ்விடம் விரைந்து வருக என்று கூவினார் சிவனடியார். ஓலத்தை கேட்டு விரைந்து வந்த இயற்பகையார் சிவனடியாரை காணாது அவர் மனைவி மட்டுமே முன்னே நிற்பதை கண்டார். அப்பொழுது வானவீதியில் உமையுடன் சிவபெருமான் விடையின் மேல் காட்சியளித்தார். உடனே இயற்பகை நாயனாரும் அவரது மனைவியும் விழுந்து வணங்கினார்கள். எம்பெருமானும் அவர்களை நோக்கி, நீயும் உன் கற்புடை செல்வியும் பன்னெடுங்காலம் வாழ்ந்து பின்னர் எம்மை வந்து அடைவீர்களாக என்று திருவாய் மலர்ந்து அருளினார். மெய்யுணர்வுடையவோர்கள் தமக்கு உரிய மனைவி மைந்தர் முதலிய உயிர் சார்புகளை காட்டிலும் வீடு பொன் முதலிய பொருட்சார்புகளை காட்டிலும் இகப்பரமும் உயிர்க்குயிராக சிவனே தமக்கு மிக இனியவர் வேண்டியவர் என்று தெளிந்து உலகியல் வாழ்வில் அச்சார்புகளோடு கலந்திருந்தாலும் தாமரை இலையில் தண்ணீர் போல அவைகளிடத்தை பற்று சிறிதுமின்றி அச்சிவனிடத்தேயே இடையராத மெய்யன்புடையவர்களாகி சிவனடியார்களையும் சிவலிங்கத்தையும் சிவனெனவே கண்டு வழிபட்டு வாழ்வார்கள். இந்த நிலையை அடைந்து வாழ்ந்து வந்த நாயனாரின் பக்குவத்தை, அவர் தகைமையை அனைவரும் அறிந்து கொள்வதற்காகவே எம்பெருமான் நடத்திய அற்புத திருவிளையாடலை உணர்ந்த ஊர் மக்களும் இயற்பகையாரின் பக்திக்கு அடிபணிந்தார்கள். நாயனாரை எதிர்த்து சண்டையிட்டு மாய்ந்த உறவினரும் ஊர் மக்களும் முக்தி அடைந்தனர். இயற்பகையார் எல்லாராலும் தொழுதற்குரிய மகானானார். தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவிலில் இயற்பகை நாயனாரின் கதை சிற்பமாக வடிக்கப்பட்டுள்ளது.
நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள சாயாவனேஸ்வரர் கோவில் ஏற்பகை நாயனாரின் அவதாரத்தலமாகவும் முக்தி தலமாகவும் விளங்குகிறது. ஏற்பகை நாயனாருக்கு ஒவ்வொரு ஆண்டும் மார்கழி மாதம் உத்திர நட்சத்திரத்தில் சிவாலயங்களில் குரு பூஜை கொண்டாடப்படுகிறது. ஏற்பகை நாயனாரையும் அவரது மனைவியையும் பணிந்து வணங்குவோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தில்லை வாழந்தனர் தமடியார்க்கும் அடியேன், திருநீல கண்டத்து குயவனார்க்கடியேன், இல்லையே எண்ணாத இயற்பகைக்கும் அடியேன், இளையான் தன் குடிமாறனடியார்க்கும் அடியேன், வெல்லுமா மிக வல்லமை பொருளுக்கடியேன், விரி பொழில் சுழ்குன்றையார் விரண் மிண்டற்கடியேன், அல்லி மென்முல்லையந்தாரமர் நீதிக்கடியேன், ஆரூரில் அம்மானு காளே, ஆரூரில் அம்மானு காளே.